மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்கள் நலன் காப்பதற்காக கொண்டு வந்த இந்த அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வரவேற்பதுடன் மீனவர் சமுதாய சார்பாகவும் நான் உங்களுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கான திட்டங்களை நிறைய நாங்கள் இங்கே சொல்வோம் கொடுப்போம் என்று வீர வாக்குகள் எல்லாம் அனைத்தையும் முழங்கிக் கொண்டிருந்த நம்மளுடைய மத்தியில் ஆள்கின்ற அரசாங்கமானது இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் மீனவர்கள் தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறதே ஒழிய அது இன்னும் கைவிட்ட பாடில்லை. அதே போல அவர்களுடைய படகுகளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிறு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் மீனவர்களுக்கு மத்திய அரசாங்கம் வந்துட்டு வஞ்சிச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஓகி புயல் வந்த பொழுது மீனவர்கள் கடலில் காணாமல் போன பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கான படகுகளை கூட இந்த மத்திய அரசாங்கத்தால் அனுப்ப முடியாமல் கிட்டத்தட்ட என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் 232 பேர்கள் வந்து காணாமல் போனார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் கேட்ட பொழுது இதுவரைக்கும் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கத்தால் பதில் கூறவும் முடியவில்லை, அதற்கான நிவாரணங்களும் கரெக்டாக கிடைக்கப்பெறவில்லை. இன்றைக்கு 576 கோடி ரூபாயை எங்களுக்கு மீனவ சமுதாயத்திற்காகவும் மீனவ மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். மட்டுமல்லாமல் என்றைக்கும் ஆழ்கடலுடன் போராடி கொண்டிருக்கிற மீனவர்களானவர்கள் என்றும் உங்களுடன் துணை இருப்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த கூறி உண்மையான மீனவ நண்பரான முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பல. எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி. அமைச்சர் ஏதோ சொல்ல போறேன். பேரவைத் தலைவர் அவர் பேசுறதுக்கு அப்புறம் சொல்லுங்களா? இது அவங்க அந்த வானதி அம்மாவுக்கு ஒரு பதில் சொல்லணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து மீனவர்கள் வாழ்வு உயர்வதற்காக பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் தான் தருகின்ற திட்டம் என்று சொன்னார்கள். அத்தனையும் தமிழ்நாடு அரசு தருகின்ற திட்டங்களை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள் 526 கோடி ரூபாய்க்கு. அதுபோல கடந்த 2 வருட காலமாக ஒன்றிய அரசாங்கமும் நம்முடைய அரசாங்கமும் சேர்ந்து செய்யக்கூடிய பணிகளை 2 வருடங்களாக தராமல் இன்றைக்கு 2 வருடமாக நாங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு இருக்கின்றது என்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே மீனவர்களுடைய வாழ்வு உயர்வதற்காக இன்றைக்கு 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மீனவ மக்களுடைய சார்பாக, அதுவும் மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த மீனவர் மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி, மீனவர்களுடைய சார்பாகவும் நன்றி. மாண்புமிகு காதர் பஞ்சாயத்து முத்துராமலிங்கம்.